இந்த வீடியோல நம்ம கிராஸ் கட்டிங் பிளவுஸ் ஈஸியா எப்படி கட் பண்ணலாம், எப்படி இது என்ன சைஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணா நம்ம சீக்கிரம் கட் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோல நான் ஒண்ணு சொல்லிடுவேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு அளவு பிளஸ் எடுத்து முதுகு சைடு இதே போல கரெக்டா நான் வச்சிருக்க மாதிரியே வச்சுட்டு இந்த ஆமுகள்ல இருந்து இந்த ஆமுக வரை டேப் வைங்க. 20 இருக்கு. அப்போ 20 40 சைஸ் பிளவுஸ். இது 20ன்னா நீங்க ஃப்ரண்ட்ல 20 பேக்ல 40 சைஸ் பிளவுஸ். அதை கண்டுபிடிச்சா இந்த சைஸ் 40, அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொன்னு இனி நம்ம லைனிங்ல எப்படி கட் பண்ணணும்னு பாருங்க. இந்த பேக் சைடுல நமக்கு இப்ப 20 இருக்கா, 20ல பாதி 10, அதுதான் நம்ம இப்ப எடுத்துக்க போறோம். இதை எடுத்து வச்சிடலாம். நான் கைக்கு அளவுக்கு உயரத்துக்கு நான் கட் பண்ணி துணியை எடுத்துட்டேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர முடியும். இல்லைன்னா அது ஒரு பக்கம் இருக்கும், உங்களுக்கு புரியாதுன்னாலும் நான் கைக்குள்ள துணியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கை கட் பண்ணல, சும்மா துணியை மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த துணியை மீதி இந்த துணியை எவ்வளவு இருக்கோ அதை நான் இப்படி பாதியா மடிச்சு இப்படி வச்சிருக்கேன். கைக்கு எடுத்தது போக மீதிய நான் பாதியா எடுத்து வச்சிருக்கேன். வச்சுட்டு நமக்கு 2 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கிறது. நம்ம கிராஸ் கட்டிங்னா ஃபர்ஸ்ட் பேக் சைட்ல தான் நம்ம கட் பண்ணுவோம். பேக் பார்ட்டை கட் பண்ணிட்டு தான் ரெண்டாவது கிராஸ் கட்டிங் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுவோம். அதுக்கு பேக் சைடுக்கு நம்ம அடிச்சு தைப்போம்ல, அதுக்காக நான் 2 இன்ச்சு பாருங்க அளந்து நான் ஒரு லைன் போட்டுச்சுக்கேன். இதே மாதிரி நீங்க தான் லைன் போட்டு வச்சுடுங்க. இனி நம்ம 10 சுற்றளவு 10 எடுத்தோம்ல, அது கூட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். 10 1.5 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். நம்ம சுற்றளவு நமக்கு 10 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். 11.5ல மார்க் பண்ணியாச்சு. இப்ப சுற்றளவு கண்டுபிடிச்சு நம்ம அந்த உயரம் கண்டுபிடிக்கணும்ல, இந்த உயரம் அளவு தோசை எடுத்து உள் பக்கமா திருப்பி டாட் இருக்கும், அதை பிடிச்சிருங்க. அதுக்கு நேரா ஷோல்டர் இருக்கும், அதையும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும், லூஸ் விடக்கூடாது. இதுல டேப்பை வச்சுட்டு கரெக்டா இழுத்து பிடிக்கும் போது 15 வருது. நீங்க 15.5 வச்சுக்கலாம். 15.5ன்னா நம்ம 2 இன்ச்சு மடிச்சு தைக்க எடுத்தாச்சு. நான் அதை இந்த 15 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா மடிச்சு தைக்க எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. 15 கூட வச்சுக்கலாம். கரெக்டா 15 தான் இருக்கு. 1/2 இன்ச்சு சேர்த்து எடுக்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுல இருக்க அளவே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 15 மடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச்சு விட்டுட்டோம், அதனாலதான் 15. இல்ல அதையும் சேர்த்துனா நமக்கு 17 வரும். அதுக்கு நம்ம அதுக்கு 2 இன்ச்சு நம்ம விட்டாச்சு. இப்ப இது 15, இந்த பக்கமும் அதே 15 வைக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட முடியும். இதுக்கு நீங்க ஸ்கேல் வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டு விடுங்க. இப்போ மொத்த உயரம் 17 இருக்கு. இதுல 17 அந்த 2 இன்ச்சுக்கும் சேர்த்து எடுத்தா 17 வரும். அந்த மடக்கு நம்ம தள்ளி ரெடி அளவு 15, அதை நம்ம எடுத்தாச்சு. இந்த பக்கம் நம்ம 11.5 வச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல இந்த பக்கமும் நம்ம 11.5 வச்சு மார்க் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த சைடும் நம்ம 11.5 வச்சு அதை ஒரு மார்க் பண்ணிடணும். இதையும் நம்ம ஒரு லைன் மாதிரி போட்டு நமக்கு தேவை எவ்வளவு துணியோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நமக்கு இவ்வளவுதான் தேவை. இது நம்ம எக்ஸ்ட்ரா துணி தான், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டா நான் சொல்லி தந்தாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனாலதான் இது நம்ம பேக் பார்ட் தான் இப்ப கட் பண்றோம். கிராஸ் கட்டிங்னா பேக்ல கிராஸ் கட்டிங் வராது, ஃப்ரண்ட்ல மட்டும்தான் வரும். அதனால பேக் சைடு உள்ளது நேர் கட்டிங் தான் போடணும். அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு தான் நம்ம கிராஸ் கட்டிங் போடணும். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு அதை நம்ம இப்பவே கட் பண்ணி விட்டுறலாம். இனி இதுல பிளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ண, அளவு பிளவுஸ் வச்சுதான் நம்ம மார்க் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணணும்னா பிளவுஸ 4ஆ மடிக்கணும். ஃபர்ஸ்ட் சுற்றளவு பக்கம் நம்ம 2ஆ மடிச்சு வச்சிருந்தோம். இனி நம்ம பேக் சைடு மார்க் பண்ணதுக்கு அளவு பிளவுஸ 4ஆ நான் எப்படி மடிக்கும் பார்த்தீங்களா, 2 ஜாயிண்ட் நம்ம சைடு ஜாயிண்ட் இருக்காங்க, 2 சைடு ஜாயிண்ட் ஒன்னா பிடிச்சிட்டு ஆம்ஹோல் இருக்கு பாருங்க, அதையும் கரெக்டா இழுத்து பிடிச்சிருங்க. வச்சுட்டு இது துணி நம்ம எப்படி மடிச்சு வச்சோமோ அப்படியே இருக்கும். இது சில பிளவுஸ் அளவு பிளவுஸ் நம்ம வச்ச மாதிரி இருக்காது. அப்படிப்பட்டதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு பின்னு போடுங்க. இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பின்னு போடுங்க, இந்த கழுத்துல ஒரு பின் போடுங்க. அப்போம்னா அப்படியே நிற்கும். புதுசா தைக்கிறவங்க நீங்க பின்னு போட்டு விடுங்க.
இதுல 1/4 இன்ச்சு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு மட்டும் ஒரு லைன் போட்டு வச்சுடுவோம். உங்களுக்கு நான் சொல்லி தர ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுவும் தைக்காதவங்க கூட தைக்கலாம், அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து அப்படியே மூடி கரெக்டா ஷோல்டர் எல்லாமே கரெக்டா நம்ம பிடிச்சி வச்சிடலாம். வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு பாருங்க. இந்த சைடுல வந்து டாட் பிடிச்சிருப்பாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம கொண்டு இப்படி நம்ம வைக்க கூடாது. இப்படி நம்ம கொண்டு கரெக்டா நம்ம வச்சோம்னு வச்சிருங்க. இந்த சைடுல உள்ளத பேக் சைடு கழுத்தை நம்ம இப்படி வச்சோம்னா ஷோல்டர் எங்க போய் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி வைக்க கூடாது. எப்படி வைக்கணும்னா இப்படி கொஞ்சம் கிராஸ்ல வைக்கணும். இது கரெக்டா இதுலதான் இருக்கணும். இந்த மடிப்பு இருக்குல்ல, இந்த மடிப்புலதான் பேக் நெக் இருக்கணும். ஆனா இது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கும். இது ஏன் கொஞ்சம் கிராஸ்ல இருக்குன்னா, நம்ம இங்க டாட் பிடிச்சிருக்கிறதுனாலதான் அது கிராஸ்ல இருக்கு. அதனால நம்ம இப்படி வச்சுதான் நம்ம மார்க் பண்ணணும். நேரா வச்சு இப்படி மார்க் பண்ணணும். இப்படி வச்சு மார்க் பண்ண வச்சுங்களா, இதுக்கு சரியா வராது. அதனால நம்ம பிளவுஸ் மார்க் பண்ணும்போது இப்படிதான் வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கோம் பாத்தீங்களா, அந்த லைன்ல தான் நம்ம இதை வைக்கணும். இது வந்து நமக்கு தையலுக்கு போயிடும். அப்ப ரெடி அளவு நமக்கு இதுதான், அதுலதான் வைக்கணும். நம்ம கரெக்டா வச்சுட்டா போதும். ஒரு 2 செகண்ட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நான் கரெக்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இது நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த லைன்ல இதை வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இது கரெக்டா அந்த அரஞ்சிக்கு நம்ம 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட மார்க் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா, லைன்ல வைங்க. இது நம்ம மார்க் பண்ணலாம். இது மடிச்சு தச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணணும். அப்பதான் இதுல கட் பண்ணாதான் இதுல தைக்க கரெக்டா இருக்கும். அடுத்து ஷோல்டர், இங்க பாருங்க ஜாயிண்ட் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்க தைக்கிறத பத்தி 1/4 இன்ச்சு தைச்சீங்களா, 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தைச்சா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சே போதும். 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இந்த சைடு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும், மடிச்சு வச்சிருக்கனால. இந்த சைடு வந்து ஜாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம 1/4 இன்ச்சுக்கு முன் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணாதான், இங்க கட் பண்ணாதான் நம்ம தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். மார்க் பண்ணியாச்சு. இப்ப 2 மார்க்கும் மேல மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து என்ன இருக்கு, பேக் கழுத்து இருக்கு. 2 கழுத்துமே உங்களுக்கு நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் கழுத்தை மார்க் பண்ணுவோம். இதுவும் மடிச்சுதான் தைச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல தூக்கி மார்க் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி தரதுக்காக தான் நான் பேக் சைடு பார்த்து தான் கட் பண்றேன். ஆனா ஃப்ரண்ட் கழுத்தை நான் மார்க் பண்றேன். இது எதுக்குன்னு நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃப்ரண்ட் கழுத்தை 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணியாச்சு. பேக் கழுத்தையும் 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணாதான் நம்ம கட் பண்ணும்போது கீழே வந்துருமே, அதுக்காக தான் 1/4 இன்ச்சுக்கு மேல, இது 1/4 இன்ச்சுக்கு மேல. இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா, அப்படியே நீங்க வளைவு கொடுக்கலாம். ஸ்ட்ரைட்டா வாங்க, வந்துட்டு இந்த இடத்துல மட்டும், இது ஃப்ரண்ட் கழுத்து, இத ஒரு வளைவு அப்படியே கொடுத்துருங்க. இவங்க கழுத்து ரொம்ப விரிச்சு போடுவாங்க, அந்த மாதிரி ஆளாங்க இவங்க. அதனால நமக்கு கழுத்து கீழே தாண்டா கூட பிரச்சனையே கிடையாது. இப்போ ஃப்ரண்ட் கழுத்தை நீங்க மார்க் பண்ணியாச்சு, பேக் கழுத்துக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம், ஃப்ரண்ட் கழுத்தை வரைஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும், அடுத்தது இந்த இது இருக்கட்டும். நம்ம பேக் கழுத்தை மார்க் பண்ணி வச்சிருக்கோம், 2வது வரையலாம். அதை மார்க் பண்ணி வச்சது மாதிரி இருக்கட்டும். இனி அடுத்தது இந்த ஆம் ஹோல் வந்து 2 மெத்தட்ல நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். என்ன மெத்தட்னு பாருங்க. இப்ப இப்படியே வச்சிருக்கோம். அப்ப அந்த சைடு ஜாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா தெரியும், எந்த இடத்துல முடியும் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு. அந்த சைடு ஜாயிண்ட்ல துணியை ஒட்டி இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க. இப்படி கீழே துணியை ஒட்டியே மார்க் பண்ணுங்க. ஜாயிண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படி மார்க் பண்ணுங்க. அப்ப இந்த வளைவு அப்படியே வருமா, அந்த வளைவுல இருந்து எங்க ஜாயிண்ட் இருக்கோ, இந்த ஜாயிண்ட் எங்க இருக்கோ அதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல தூக்கி ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த ஜாயிண்ட் வந்து 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க, ஒட்டி கீழே ஒரு மார்க் பண்ணுங்க. இப்போ நம்ம 2 மார்க் பண்ணிடுச்சு. இவ்வளவுதான் மார்க் பண்ணக்கூடியது. பேக் பார்ட்ல இவ்வளவுதான். முன்கழுத்து பின்கழுத்து மார்க் பண்ணிச்சிருக்கோம். முன்கழுத்து மார்க் பண்ண வேண்டியது இல்ல, ஆனா நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ஈஸியா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்கழுத்தை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நீ கட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியா புரியும் அது. இது வந்து பேக் கழுத்து மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, அப்படியே வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. பாருங்க, இது வந்து சுற்றளவு. அதையுமே நம்ம இதுல மார்க் பண்ணிச்சு. ஏற்கனவே நமக்கு தெரியும் 10 இன்ச்சுன்னு தெரியும். சுற்றளவு நம்ம எடுத்துட்டோம், 20ல பாதி 10, அதுதான் சுற்றளவு தெரியும். இருந்தாலும் துணியை வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அளவு வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 6 இருக்கு. இது அப்படியே இந்த பக்கம் வைக்கணும்.
அந்த ஆறு இருக்குல்ல, அந்த ஆறை அப்படியே இந்த பக்கம் வைக்கணும். டேப் அப்படியே வச்சிடணும். டேப் எடுக்காம அப்படியே கையிலேயே அப்படி வச்சுட்டு இப்படி ஒரு லைன் போட்டு விடுங்க. அந்த ஆறு இருந்துச்சு, அதுக்கு ஒரு லைனை போட்டு விடுங்க. இனி அந்த டேப்பை அப்படி பாதியா மடக்குங்க. அப்புறம் இந்த பக்கம் அதே போல வைங்க, அதையும் பாதியா மடக்குங்க. அதுலயும் ஒரு மார்க் போடுங்க. இது 40 சைஸ் பிளவுஸ். அதனால நமக்கு இதுல ஒரு கிராஸ்ல ஒரு கோடு போட்டு விடுங்க. இதுல 1.25 வைங்க. இந்த டேப்ல 1.25 இருக்கு பாருங்க, அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த 3 மார்க்குக்கும் ஒரு வளைவு கொடுக்கலாம். இப்படி இப்படி இந்த 3 மார்க்கும் சேர்த்து ஒரு வளைவு கொடுத்தா இதுதான் ஆம்கோல் வளைவு. அவ்வளவுதான். இனி நம்ம இந்த சுற்றளவுக்கு 10, நமக்கு தேவைப்பட்டது 10 தானே சுற்றளவு. பாருங்க, டேப்பை வச்சு 10 கரெக்டா இருக்கா? நம்ம துணியை வச்சுதான் மார்க் பண்ணோம். நமக்கு தேவையும் 10 இன்ச்சு தான். நம்ம 40 இன்ச்சு பிளவுஸ் சொன்னோம்ல, 40 சைஸ். அப்ப 4ல் ஒரு பங்கு 10 தானே. நம்ம வேணாம் 10 பிளஸ் 1.5 11.5 எடுத்தோம். 1.5 இன்ச்சு நம்ம 11.5 1.5 சைட்ல நமக்கு ஜாயின் பண்ணி தையல் போடுறதுக்கு விட்டுருக்கோம். இது நமக்கு 10. நம்ம அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கு. நம்ம அளந்து பார்க்கும்போது அதே 10 தான். அப்போ இது கரெக்டான அளவு. நம்ம எல்லாமே மார்க் பண்ணி வச்சு, இனி இந்த ஃப்ரண்ட் பேக் கழுத்தை மார்க் பண்ணி வச்சிருக்கோம், உயரம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கும் ஒரு வளைவை கொடுத்துருவோம். எல்லாமே இப்படி நம்ம பண்ணி வைக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்லி தரும்போது கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி தருவேன், உங்களுக்கு புரியணுங்காக. ஆனா நீங்க இதை பார்த்து நீங்க கட் பண்றது சீக்கிரம் கட் பண்ணலாம். இதுல முக்கியமான ஒண்ணு, இந்த நெக் ரொம்ப கீழே இறங்கி இருக்கு. இங்க பாருங்க, 10.25 இன்ச்சு இருக்கு உயரம். இப்படிப்பட்டதுக்கு எல்லாமே என்ன ஷோல்டர் லூஸ் வரும். அது வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு இன்ச்சு கீழே இப்படி மார்க் பண்ணுங்க. இதை எப்படி கட் பண்றான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்ப ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும்தான் கட் பண்ண போறோம். பேக் கழுத்து நம்ம அப்படியே இருக்கட்டும். கிராஸ் கட்டிங் எல்லாம் ஃப்ரண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு இல்லையா, கட் பண்ண மட்டும் தானே செய்யணும். அது அப்படியே இருக்கட்டும். இது சென்டர் தெரியாதுக்காக நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை நீங்க கட் பண்ணா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுக்கலாம். நான் எப்பவுமே கட் பண்ணுவேன், அதை கட் பண்ணுவேன், இது கட் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்கு கட் பண்றேன்னா, நான் தைக்கும் போது லைனிங், இது லைனிங் ப்ளவுஸுக்குள்ளதுதான். இப்ப லைனிங் துணியும் இதுவும் சென்டரா நமக்கு பேக் சைடு சுத்தின தையல் போடும்போது இந்த கட் பண்ணி சென்டரா அதை ஒன்னா வச்சு தையல் போடுவேன். அதுக்காக தான், தெரியறதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு டிப்ஸ் தான், மற்ற வேற ஒரு இதுவும் கிடையாது. இனி வளைவை கட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்லோவா உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுடுங்களா, கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம இதை எடுத்தாச்சு. இது 10 சுற்றளவு. அதையும் இப்ப நம்ம கட் பண்ணிட்டுறோம். இப்படி எல்லாமே நம்ம கட் பண்ணும்போது கரெக்டா கட் பண்ணிட்டோம்னா தைக்கும் போது நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்ப இதை வச்சுதான் நம்ம கிராஸ் கட்டிங் போட போறோம் ஃப்ரண்ட் பார்ட். இனி மீது என்ன துணி இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த டபுள் துணியை இந்த முக்கோண ஷேப்ல இருக்கு பாருங்க, இந்த எல் ஷேப்ல, இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னா கிராஸ் ஃபுல்லா கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வச்சிடலாம். நமக்கு எங்க ஃபுல் கிராஸ் கிடைக்கும் அங்கதான் இதை எப்படி மடக்கி விட்டுறலாம். இது நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா பேக் சைடு கழுத்து விரிஞ்சு கொடுத்து வந்துடும். அதுக்காக தான், சேஃப்டிக்கான தைக்கும் போதுதான் இது நமக்கு கிரிப்பை கொடுக்கும். அதுக்காக தான் பார்த்துடுங்க. இந்த முக்கோண ஷேப் இருக்கலாம், அந்த இடத்துலதான் அந்த நெக்கை வைக்கணும். கரெக்டா அப்படி வச்சுட்டு நம்ம வைக்கிறதுலதான் இருக்கு. கரெக்டா வச்சாச்சா? இனி ஃபுல்லா இது எப்படி நம்ம இப்ப வரைஞ்சி வச்சிருக்கோமோ அதை ஃபுல்லா எல்லா இடமும் சுத்திலும் மார்க் பண்ணிச்சிடலாம். இப்ப நம்ம இந்த பேக் சைடு வரைஞ்சி வச்சிருக்கோம்ல, எல்லாம் மார்க் பண்ணி வரைஞ்சி கழுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது அப்படியே நம்ம வரையும். இது நமக்கு தெரியும். நான் சொன்னேன்ல, ஃப்ரண்ட் கழுத்து இந்த மாதிரி அளவே பார்க்கண்டாம். இது அப்படியே வரைஞ்சிட்டா போதும். நம்ம ஃப்ரண்ட் கழுத்து தான் இருக்கு, நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இது ஈஸியா இருக்கா? இப்ப இனி நம்ம ஃப்ரண்ட் கழுத்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஃப்ரண்ட் கழுத்து, இது ஷோல்டர்.
ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் இது ஆர்ம் ஹோல். இதுல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்க மார்க் பண்ணிட்டு, இதுல கொஞ்சம் துணி கிராஸ்ல இருக்கு, அதை நம்ம லைனிங் வச்சு தைக்கும் போது இதை நம்ம சரி பண்ணிடலாம். இப்ப நமக்கு இதுல கரெக்டான அளவு இதுதான். சுற்றளவு ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இதுதான். சின்ன பீஸ் தான், அது பரவாயில்ல ஜாயின் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதை நீங்க பெருசா எடுத்துறாதுங்க. அதுல எப்படி பண்றது அதெல்லாம் யோசிக்காதுங்க. இப்ப நம்ம துணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், கொஞ்சம் இப்படி எடுப்பேன், அவ்வளவுதான். அதுல ஒரு தப்பும் வராது. அடுத்து என்ன பண்றீங்க பாருங்க, இந்த வரைக்கும் இந்த துணியை ஒட்டியே மார்க் பண்ணி விட்டுருங்க. இப்படி இது ஃப்ரண்ட் கழுத்து நம்ம கட் பண்ணனால உங்களுக்கு இனி அளவு பார்க்க வேண்டாம். ஷோல்டர் இருக்க அளவு அப்படியே எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபுல்லா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த துணியை எடுத்துடலாம். இதுக்கு வேலை முடிஞ்சு எடுத்துடலாம். இனி நமக்கு இதுல பட்டி மட்டும் தான் நம்ம அளவு பண்ணணும். ஃப்ரண்ட் கழுத்து எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சா, இந்த பட்டினோட அளவு மட்டும், வேற எதுவுமே உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. பட்டி அளவு பாருங்க, மெயின் டாட் இருக்கா, அதை எப்படி கையில பிடிங்க, ஷோல்டர் மட்டைக்கு பாதி பிடிங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் பாருங்க, இதுக்கு கரெக்டா ஒரு சென்டர். இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்து இது எவ்வளவு இருக்கு, 3.5 இருக்கு. 3.5ல பாதி வைக்கணும், 1.25 சென்டர் வச்சுட்டோமா. இந்த சென்டர் மார்க் வச்சிருங்க. இதை மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மெயின் டாட்டையும் ஒரு கையில பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரையும் மடக்கி பிடிச்சி இங்க பாருங்க, நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சிருக்க ஷோல்டர், அதுல இருந்து இழுத்து பிடிங்க. இப்படி வச்சுட்டு இதுல ஜாயின் வச்சுட்டு இதை இழுத்து கொடுத்து, ரொம்ப இழுக்க கூடாது, கொஞ்சம் தான் இழுக்கணும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங், அளவும் கிராஸ் கட்டிங் தான். கொஞ்சம் இழுத்து கொடுக்கணும். இழுக்க மாட்டெல்லாம் அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி முன்னாடி இருக்கும், அதனால கொஞ்சம் இழுத்து கொடுக்கணும். இவங்க ஏற்கனவே பட்டி கொஞ்சம் தாண்டுதான் கேட்பாங்க, அதனால கொஞ்சம் இழுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி இழுத்து இது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. அதுல நம்ம மார்க் பண்ணணும். தெரியுதா, இந்த இடத்துல மார்க் பண்ணலாம். அவ்வளவுதான், மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு மெயினே, இதுதான் இந்த பட்டிக்கு தான் மெயின். இது எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அளந்து பார்த்துடலாம். இவங்க பாருங்க 14.5 இருக்கு. 14.5 போதும். 14.5 இருக்கா. அப்ப இந்த 14.5ல நீங்க 1.5 கழிக்கணும். 14.5ல 1.5 கழிச்சா 13 வரும். அததான் நம்ம இந்த மார்க் பண்ணணும். இங்க பாத்துருங்க, கரெக்டா 13 இருக்கு. இதுதான் நம்ம அளவு. இந்த இடத்துல இந்த இதுல இது வரைக்கும் வருது 13. இந்த 13 இந்த 14 அதுல கொண்டு வளைச்சு விட்டுருங்க. இப்படி விட்டாச்சா. அடுத்தது இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு அளவு பார்க்கணும். இந்த பக்கம் 13 வச்சீங்கன்னா அதே 13 உங்களுக்கு இந்த பக்கம் வைக்கலாம். நான் இருக்கா 13 ஸ்ட்ரைட் அந்த 13க்கு நேராக நீங்க லைன் போட்டுடலாம். இது அப்படியே இங்க பாருங்க, இப்படி இதுல வச்சுக்கலாம், இப்படியே கொண்டு வச்சுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அப்படி இல்லைன்னா நீங்க இதுல பார்க்கணும். இங்க பத்தியலா பட்டி இருக்கா, பட்டியில ஒரு ஜாயிண்ட் தெரியுதா, ஆம்புகள் ஜாயிண்ட் தெரியுதா, ரெண்டையும் இப்படி வச்சு பார்க்கணும். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே தான் வைக்கணும். இப்ப இதுல நமக்கு தையல் இருக்கு, நம்ம ஆனா வைக்கக்கூடியது இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா இதுல கட் பண்ணும்போது ஜாயிண்ட் இதுல தானே வருது, இங்க தானே கட் பண்ணாதுன்னா ஒரு 1/2 இன்ச்சு கீழே காத்து வைக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இது இந்த ஜாயிண்ட் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மேல இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டா தானே தெரியுதா, உங்களுக்கு என்ன இருக்கு, இது கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழே இருக்கு. இப்படிதான் எடுக்கணும். இப்படி எடுக்கிறதா எடுக்கலாம். இல்ல நம்ம ஃப்ரண்ட் அளவு பார்த்தோம் தெரியுமா, சென்ற அளவு பார்த்தோம், அதுல 1.5 இன்ச்சை குறைச்சி இந்த பக்கம் வச்சோம், அதே அளவு இந்த சைட்ல வச்சா போதும். எல்லாமே கரெக்டா வரும் உங்களுக்கு. இப்ப நீங்க அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கும், ரெண்டும் ஒரே அளவு தானே. ஒரு பிளவுஸுக்கு 2-3 முறையில கட் பண்ணுவாங்க எல்லாருமே, ஆனா எல்லாமே கரெக்டா தான் வரும். அளவு எல்லாம் ஒன்னாதான் வரும். ஒவ்வொரு டெய்லரும் கட் பண்ற விதம் தான் வேற வேற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அவ்வளவுதான், கட் பண்ண வேண்டியதுதான், ஒரு கஷ்டமே கிடையாது. இன்னொரு இதுல ஒரு முக்கியமான அளவு மட்டும் இதுல மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணலாம். என்ன பிளவுஸுக்கே முக்கியமான அளவு உங்களுக்கு சொல்லி தரணும்ல. மெயின் டாட் இருக்கா, இதுக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கு பாருங்க, கரெக்டா அளக்கணும். 2.25 தெரியுதா, 2.25. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 1/4 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட சேர்த்துக்கலாம், 3.25 கூட வச்சுக்கலாம். இப்போ அது எதுக்கு நான் சேர்த்து எடுக்க சொன்னா, இங்க நமக்கு சைடுல ஜாயிண்ட்டுக்கு வரும் பத்தியெல்லாம் அதுக்கும் சேர்த்துதான் நான் உங்களை 1/2 இன்ச்சு அதுக்கு போயிருமா,
இவ்வளவு போயிடும் எப்படியும். இப்போ நமக்கு அதுக்கு அந்த அரைஞ்ச கணக்கு பண்ணி தையல் கூட்டிட்டு வேணா 3 வைக்கலாம். மொத்தம் நமக்கு 2.25 அரையும் 3.25 இது போதும் நமக்கு அளவு. இதுல இருந்து நமக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 40 சைஸ் பிளவுஸுக்கு கண்டிப்பா 1.5 இன்ச்சு வேணும். இந்த பக்கம் ஒரு 1.5. இப்போ இதுக்கு 1.5 இதுக்கு 1.5 மொத்தத்துல நீங்க இப்படி 3 வச்சுக்கிடுங்க. 3 வச்சீங்கன்னா சென்டர்ல 1.5 வரும். இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு இப்படியே நேரா வைக்கணும். இது ஸ்ட்ரைட்டா போடணும். ஸ்ட்ரைட்டா எப்படி போடணும்னு மட்டும் சொல்லி தரேன். இங்க நம்ம வந்து ஒரு லைன் போட்டு வச்சிருக்கோமா, சென்டர் லைன், அந்த லைன் அப்படியே பிடிங்க. இதுல அந்த லைனை ஒட்டி பாருங்க எப்படி கரெக்டா இருக்குன்னு. நம்ம அளவு சரியா இருக்கான்னு இப்படிதான் பார்க்கணும். அந்த சென்றம் நம்ம அந்த சோல்டர்ல சென்டர் வச்சிருக்கோமா, இதுக்கும் நம்ம டேப் வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா இருக்கா, அப்ப நம்ம அளவு கரெக்டான அளவு. நமக்கு ஸ்ட்ரைட்டா தானே இருக்கு. அப்படி இந்த லைன்ல தான் நமக்கு வந்து டாட் பிடிக்கணும். அப்பதான் நமக்கு ஷோல்டர் லூஸ் எல்லாம் வராது, கப் டாட்டும் கரெக்டா இருக்கும். இந்த லைன்லயே தான் நமக்கு 3 இன்ச்சு. இந்த லைன்ல சென்டர் லைன்ல தான் 3 இன்ச்சு போடணும். இதுல பிடிச்சிட்டு நான் அதுல நீங்க பிரயோஜனம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சென்டர்ல இருந்து டேப்பை வச்சு கரெக்டா இந்த சென்டர் வரைக்கும் தான் நம்ம வைக்கணும். இதுல இது வரைக்கும் வைக்கணும். வச்சுட்டு இதுல இருந்து தான் ஸ்ட்ரைட் லைன் போடணும். இதுல இருந்து தான் 3 இன்ச்சு. இதுதான் கரெக்ட். நான் இதை தெரியாம இங்க வச்சுட்டேன். நான் இந்த லைன் நினைச்சு இதுல போட்டேன். சரி, இப்போ நம்ம இப்படி லைன் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு சென்டர் டாட். இனி ஆம்போல் டாட் எப்படி வரும்னு பாருங்க. ரொம்ப ஈஸியான வழி என்னன்னு தெரியுமா? இந்த கிராஸ் லைன் போட்டிருக்கோமா, இந்த கிராஸ் லைன்ல அப்படியே நீங்க ஸ்கேல் இருந்தா ஸ்கேல் வைங்க. நான் இப்ப ஸ்கேல் இருக்கு, நான் எடுத்துட்டு வரல, அதனால இதை வச்சிருக்கீங்க. அப்படியே டேப்பை நேரா பிடிச்சிட்டு ஆம்போல் வரைக்கும் லைன் போடுங்க. இப்ப இதுலதான் நமக்கு ஆம்போல் டாட் வரும். ஆம்போல் டாட்டுக்கு உயரம் வந்து 4.5 இன்ச்சு போட்டுக்கலாம். 40 சைஸ் பத்தியில 4.5 இன்ச்சு இருக்கலாம். இதுக்கும் இடைவெளி வந்து ஒரு 2 இன்ச்சு இருந்தா போதும். இந்த மெயின் டாட்டுக்கும் ஆம்போல் டாட்டுக்கும் இடைவெளி நீங்க 2 இன்ச்சு இப்படி வச்சு கூட நீங்க மார்க் பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் தாத்து வரலாம். இந்த ஏன்னா கிராஸ் கட்டிங் போடுறவங்களே வந்து ரொம்ப கப்பு சார்பா வேணுங்கிறவங்க தான் கிராஸ் கட்டிங்கே போடுவாங்க. ரொம்ப இந்த டாட்டுக்கெல்லாம் கேப் அதிகமா இருந்துச்சுன்னா சார்பா வராது. அதனால கொஞ்சம் கிட்ட இருந்தா மட்டும்தான் அது சார்பா வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மெயின் டாட்ல இருந்து இடைவெளி கேப் வந்து 2 இன்ச்சு கரெக்டா வைங்க. அது வரைக்கும் நீங்க ஆம்ஹோல் டாட் பிடிச்சிருங்க. அது எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது 4.25 இருக்கு, 4.25 வராது. இதை நம்ம வந்து கிராஸ்ல வளைவு கொடுக்கணும். ஆம்போல் இது வந்து பேக் நெக்ல அளவு இல்ல நம்ம வச்சிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கீழே ஒரு வளைவு கொடுக்கணும். வளைவு கொடுக்கும்போது அந்த வளைவுல வந்து பார்க்கணும் 4.5 இன்ச்சு தான் இருக்கு. இப்ப இது கரெக்டான அளவு தான். இப்போ மெயின் டாட்டு ஆம்போல் டாட்டு ரெண்டும் பிடிச்சாச்சு. இந்த டாட்டு இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாட்டு தான். இருக்கத அப்படி பாதியா மடக்குங்க. இது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இந்த அளவுல பாதி. இதுல இருந்து இந்த டாட் இருக்குல்ல, இதை ஒரு லைன் போட்டு வச்சிருங்க. இது ஒரு 3.5 இன்ச்சு போதும். இது இந்த அளவு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு அளவு சொல்றேன். இந்த கேப் வந்து 2 இன்ச்சு இருக்கு, இந்த கேப் 2 இன்ச்சு இருக்கு, இந்த கேப் 2 இன்ச்சு இருக்கு, மூணுமே 2 இன்ச்சு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஷார்ப்பா வேணுங்களுக்கு 1.5 இன்ச்சு கேப் தான் வைக்கணும். இதுக்கு 1.5 இதுக்கு 1.5 இதுக்கு 1.5. அப்ப எல்லா டாட்டையும் இன்னும் கொஞ்சம் நெருக்கணும். இப்ப கிட்ட தள்ளி வரும்போது ஷார்ப்பாயிரும். கொஞ்சம் தள்ளி இப்ப 2 இன்ச்சுல வச்சா கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது உங்களோட கஸ்டமரை பொறுத்து நீங்க அதை பண்ணிடுங்க. ஷார்ப்பா வேணும்னா இந்த இடைவெளி 1.5. நான் இப்ப இதுக்கு 2 வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது 2 இருக்கா, இது 2 இருக்கா, இது 2 இருக்கா, இப்படி நான் வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து 3.5 இன்ச்சு தான் நான் வச்சிருக்கேன். நீங்க ஷார்ப்பா வேணும்னு கேட்டாலும் 4 இன்ச்சு வச்சிருங்க. எனக்கு இது போதும். இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா கிராஸ் கட்டிங் இந்த வளைவு மட்டும் வரைஞ்சி தந்தா உங்களுக்கு பத்தாது இல்ல, எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரணும். இன்னுமே இதுல ஒரு முக்கியமானது இருக்கு. ஏன்னா நான் சொல்லி தர அளவு வந்து இன்னொருத்தட்ட போய் நீங்க சந்தேகமே கேட்க கூடாது. அதனால நான் சொல்லி தர அளவு இது கரெக்டா சொல்லி தந்துருவேன். இந்த மெயின் டாட் இருக்கு பாருங்க, இதை அப்படியே பிடிச்சிருங்க, ஒரு கையில பிடிச்சிருங்க. இல்லைன்னா உள் பக்கமா பிடிச்சாலும் ஒண்ணும் இல்லை, உள் பக்கமே பிடிச்சி உங்களுக்கு காட்டி தரேன். மெயின் டாட் இருக்கா, அதை அப்படி பிடிங்க. இந்த துணி இப்படியே பிடிங்க. இது எல்லா பிளவுஸுக்குமே நீங்க கலந்து பாருங்க. பெரும்பாலும் 40 சைஸ் மேல உள்ளவங்களுக்கு இது பிரச்சனை வரும்.
அதனால இந்த நம்ம முக்கோண ஷேப்ல போட்டிருக்கோம்ல, அதுல இந்த லாஸ்ட் எண்டு எதுல போட்டிருக்கோமோ அதுல வைங்க. இந்த மெயின் டாட்டுக்குள்ள அதை அப்படியே இதுல வைங்க. வச்சுட்டு பார்த்தீங்களா கரெக்டா எப்படி வருதா? எக்ஸ்ட்ரா துணி வருது பாருங்க. இந்த பட்டி வந்து வெளியில வரைக்கும் வந்துட்டு, அப்ப நமக்கு இவ்வளவு அளவு நமக்கு தேவை இருக்கு. இதெல்லாம் இதுதான். இது என்ன பண்ணணும்னா இது அப்படியே கிராஸ் பண்ணி, நம்ம ஏற்கனவே ஜாயிண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் கூட கிராஸ் பண்ணி விட்டுறணும். இது நீங்க எல்லா பிளவுஸ்லயும் பாருங்க. 40க்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. நம்ம 4 மடிச்சு போடும்போது அதே அளவு வரும். இதே எல்லா பிளவுஸும் நம்ம இப்ப கட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல புரியணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நான் தெளிவா, எதுவுமே இதுல சொல்லி தராதது இல்ல, எல்லாமே தெளிவா நான் சொல்லி தந்துட்டேன். இவங்க இந்த அளவு பிளவுஸ் காரங்களுக்கு எப்பவும் பேக் கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து எல்லாம் ரொம்ப காசு போடுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதை நம்ம இந்த பிளவுஸ்ல நம்ம சரி பண்ணி நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், உங்க கூட ஷேர் பண்றேன். எதுவுமே நம்ம கொண்டு போறது இல்லை, எதுவுமே கொண்டு வந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்களும் ஒரு டெய்லர் கடை வைக்கணும், அந்த அளவுக்கு நீங்க தையல் படிக்கணும். எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா தைக்கும் போது ஈஸியா இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுடலாமா? இந்த வீடியோ பார்க்கணும் எல்லாருமே நீங்க நல்லா தைக்கணும். என்னன்னா இப்ப அந்த ஊசியில ஒரு பெரிய ஊசி உண்டு பார்த்தீங்கன்னா, அதுல வச்சு ரெண்டுலயும் ஒரு தொலை போட்டு விட்டுட்டீங்கன்னு ரெண்டுலயும் பதிஞ்சிடும். இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க ஒரு ஓட்டை மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தெரியும். இப்ப நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுலயும் கிராஸ் பண்ணி கட் பண்ணி வச்சு, இதுல மட்டும் நமக்கு கொஞ்சம் துணி இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், இவ்வளவு வைப்பேன். நீங்க அது புதுசா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுக்காதுங்க. ஏன்னா கிராஸ் கட்டிங்கும் போது நம்ம கொஞ்சம் துணி இப்படி வரதான் செய்யும், பத்தாம வரதான் செய்யும். இப்ப நம்ம சுற்றுலா கரெக்டா இருக்குல்ல, 10 இன்ச்சு அதான் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு இந்த பக்கம் உள்ள துணி வந்து நம்ம மெயின் கிளாத் இருக்குல்ல, சாரி கிளாத் அதில் எடுத்துக்கலாம். இதுல இந்த கழுத்து ரொம்ப தாத்து போட்டு ஃப்ரண்ட்லயும் கீழே இறக்கி பேக்லயும் கீழே இறக்கினா அப்புறம் எப்படி சொல்ற லூஸ் வராம இருக்கும். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பாருங்க, இப்படி ஒரு கிராஸ் எடுத்துடணும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிராஸ் எடுக்கணும், 1/4 இன்ச்சு. இந்த டாக்டருக்கு பத்தியில இது வரைக்கும் ஒரு கிராஸ். இது எடுக்கலன்னு வச்சுக்கோங்களா, இவங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். அவ்வளோ எடுத்துட்டு அவ்வளவுதான், கட் பண்ணி முடிஞ்சு. பாருங்க ஃப்ரண்ட் பேக், இதுக்கு பேர்தான் கிராஸ் கட்டிங். இவ்வளவு அளவுகளும் நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம கை கட் பண்ணலாம். இதுல பட்டியும் கட் பண்ணணும். பட்டி கட் பண்ண சொல்லி தந்துட்டு நான் உங்களுக்கு கை கட் பண்ண சொல்லி தரேன். பட்டி கட் பண்றது ரொம்ப ஈஸி தான். நீங்க இதே உயரத்தை கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம 11.5 வச்சிருக்கோமா சுற்றளவு, அதே 11.5 நீளம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒரு உயரத்தை மட்டும் எடுத்துக்கணும். 4 இன்ச்சு இருக்கு. இந்த பட்டி வந்து நான் மடிச்சு தைப்பாங்க, அந்த மாதிரி ஈஸியான பட்டி தான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு தையல் வீடியோ போடுவேன், அதுவும் ஈஸியான முறையில எவ்வளவுக்கு உங்களுக்கு புரியுமோ, ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு புரியணும்ல, அந்த அளவுல உங்களுக்கு நான் தைக்கிற வீடியோ போடுறேன். இது கட்டிங் வீடியோல தைக்கிற வீடியோ போட்டு சொல்லி தரேன் உங்களுக்கு. 11.5 இது நீளமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, நம்ம எக்ஸ்ட்ரா வந்தா கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த உயரம் தான் நமக்கு தேவை. இந்த இதுல உள்ள அளவு எடுத்துக்கலாம். 4 இருக்கா, ஒரு 4.5 வச்சுக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4.5 5 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அளவு போக தைக்கும் போது அதுல அளவு பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கத நம்ம மடிச்சுதான் தைக்க போறோம். அதனால இதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் 4க்கு 1/2 இன்ச்சு கூட 4.5 வச்சிருக்கேன். அப்படியே பாக்ஸ் போட்டாச்சா. இதெல்லாம் வேண்டாம், நம்ம இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறதா மட்டும்தான் வேணும். இனி இதுல ஒரு 3 இன்ச்சு வைங்க. 3 இன்ச்ல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு வைங்க. அப்படியே இதுல இருந்து இந்த 1/2 இன்ச்சு போட்டுக்கோங்க தெரியுமா, அதுக்கு அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய் நம்ம அளவு எங்க இருக்கு அதுக்கு போயிடணும்.
இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நம்ம தையல் கொடுத்துருக்கோம். இதுல முடிச்சுட்டா போதும். 1.5 இன்ச்சு தையல், இந்த எக்ஸ்ட்ரா தையல் தானே போடுவோம், அதனால இங்க இதுல முடிச்சுட்டா போதும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. ஆனா இது ஃப்ரண்ட்ல வரதுன்னு தெரியாதுக்காக இதை ஒரு கட்டிங் கொடுத்துடணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு, பட்டி கட் பண்ணியாச்சு. இனி இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். கைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரணும்ல, அதுக்காக சும்மா துணியை மட்டும்தான் நான் வெட்டி வச்சிருக்கேன் உயரத்துக்கு. கை கட் பண்ணல. கை கட் பண்ணிட்டேன் பாருங்க. ரொம்ப உங்களுக்கு யோசிக்கவே வேண்டாம். அளவு பிளவுஸ் கிடைச்சா போதும். கரெக்டான அளவு பிளவுஸ் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு கட் பண்றதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய வேலையே கிடையாது. நான் இப்ப சொல்லி தரலன்னா நான் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பேன். ஏன்னா நீங்களும் அது மாதிரி என்ன மாதிரி சீக்கிரம் கட் பண்ணணும்ல. நான் கிளியரா சொல்லி தந்தோம்னா அடுத்த பிளவுஸ் நீங்க கட் பண்ணும்போது 5 நிமிஷத்துல கட் பண்ணி போயிருவீங்களா, லைனிங் பிளவுஸ். அதனாலதான் நான் 4 இன்ச்சுல லைன் போட்டு வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க லைனை போட்டு வச்சிருங்க. அடிக்கை எடுங்க, பிளவுஸ்ல அடிக்கை எடுத்து அந்த லைனுக்கு மேல வைங்க. அப்படியே ஒரு கையை சாமிக்கு கொடுங்க, அப்படியே கொடுங்க. பிடிச்சிட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கும் பாருங்க, ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணுங்க. கரெக்டா வச்சுடுங்க, லைன்ல வச்சுட்டுங்க பாருங்க. இது ஜாயிண்ட் இருக்கு, 1/2 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. இப்ப இதுல ஒரு மார்க் இதுல ஒரு மார்க்னு சொல்லி தராங்க. எல்லாரும் நான் சொல்லி கொடுக்கும்போது பாத்திருக்கேன், ரெடி அளவோ அடுத்த அளவும் சொல்லுவாங்க. நான் எனக்கு அப்படி உங்களை குழப்பி எடுத்து சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இதுல ஜாயிண்ட் இருக்கா, ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நீங்க தைக்கிறத பொறுத்து. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு நீங்க தைக்கிறத பொறுத்து இந்த ஜாயிண்டோட எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இவ்வளவுதான். உயரம் மார்க் பண்ணியாச்சு. அப்படியே கையை அப்படியே அமைக்க கொடுங்க. துணியல் வந்து நம்ம அப்படியே பிடிக்கிறதுலதான் இருக்கு துணியை. இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும், அப்படியே இங்க வருது. இந்த ஜாயிண்ட் இங்க வந்து முடியுது. அப்படியே கையை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. ஒரு 1.5 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு மார்க். நான் அளக்காமலே போட்டுறேன், நான் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஜாயிண்ட் அப்படியே வருதா, ஜாயிண்ட்டுக்கு மேல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் போடணும். கீழே இப்படி தொட்டு இப்படி ஒரு மார்க் போடணும், இப்படி ஒரு மார்க். அவ்வளவுதான். நீங்க இந்த துணியை எடுத்துடலாம். என்ன துணிக்கு வேலை இல்லை இனி. அவ்வளவுதான், முடிஞ்சா. இப்ப நமக்கு இப்ப இதுல எவ்வளவு இருக்கு உயரம், 7 இன்ச்சு உயரம் இருக்கு. அதையே 7 இன்ச்சா வச்சு பார்ப்போம். 3.5 இன்ச்சு வருது நமக்கு இந்த ஜாயிண்ட். 3.5 இது கரெக்டான அளவுதான். 7ல பாதி தான் இருக்கு. அந்த 7ல பாதின்னு சொல்லலைன்னா இது 40 இன்ச்சு பிளவுஸுக்கு 3.5 இன்ச்சு குறைக்கணும். அது வந்து கை நெட்டையா இருந்தாலும் கட்டையா இருந்தாலும் சரிதான். நம்ம இருக்கிற உயரத்துல இருந்து அது 10 இன்ச்சு உயரமா இருந்தாலும் சரிதான் 3.5 இன்ச்சு குறைக்கணும். இப்ப நமக்கு 7 இன்ச்சு உயரம் தான் இருக்கு, ஆனாலும் நம்ம 3.5 இன்ச்சு குறைக்கணும். அப்பதான் இது கரெக்டா வரும். 40 சைஸ் பிளவுஸ் இல்ல இது. இனி இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. நம்ம அளவு பிளவுஸ் 1.5 தானே விட்டோம், அதனால கையிலயும் 1.5 தான் விடணும். அதுல 1.5 விட்டனால இதுலயும் 1.5. இது அதுல நீங்க 2 விட்டியாலும் இதுலயே 2 போடுங்க. இப்ப போட்டாச்சா. இனி இதுக்கு வளைவு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் பாருங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. அத 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா. அப்புறம் இந்த இடத்துக்கு இதுல இருந்தே குறைஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நீங்க சின்ன சின்னதா போட்டாலே போதும், உங்களுக்கு அப்ப கரெக்டா வந்துடும். இது வந்துட்டு பழகிட்டீங்கன்னா போதும், ஈஸியா இருக்கும். இனி கீழே ஒரு வளைவு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க. இதுல ஒரு 1/2 இன்ச்சு, இதுல ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. இந்த 2 பாருங்க 7 இன்ச்சு இருக்கா. இந்த 2 நம்ம மார்க் பண்ண எடுத்தா 7 இன்ச்சு இருக்கா. அதை பாதி எத்தனை 3.5. 3.5ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். இது நான் 3/4 இன்ச்சு இருக்கு இந்த ஒரு இது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மார்க் இந்த சென்டர் மார்க் எப்படி பாருங்க. இப்படி போயிச்சா, இவ்வளவுதான். இதை நம்ம கட் பண்ணலாம். இதை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த சுற்றளவு அப்படியே நம்ம அளவு பிளவுஸ் அந்த சுற்றளவு நம்ம வச்சோம்னா இந்த அளவு தான் நம்ம கை இருந்துச்சு, அதனால இதை கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இதுல வந்து இந்த பீஸ் அப்படி தனியா எடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மார்க் பண்ணி கீழே வச்சிருக்க முடியல, அவ்வளவுதான். இவ்வளவு கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா
நமக்கு கை பக்கம் சுருக்கம் வரும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். கை, பட்டி. பட்டி வந்து நீங்க ஏன் எக்ஸ்ட்ரா விடணும்னு சொன்னா நமக்கு ஃபுல்லா எல்லாமே தச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே தச்சு எல்லாமே முடிச்சுட்டு தான் பட்டி வைப்போம். டாட்டு அதெல்லாம் பிடிச்சிட்டு தானே நம்ம பட்டி வைப்போம். இப்போ நம்ம பட்டியை வச்சு ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு இப்ப ஜாயின் பண்ணிட்டோன்னு வைங்க, இதையும் மடிச்சு தைச்சிட்டோன்னு வைங்க, இதுல எவ்வளவு நீளம் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. இந்த மடிப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மடிச்சு தைச்சிட்டா போதும். இப்படி கீழே மடிச்சு தைச்சிட்டா போதும். அப்ப ரொம்ப ஈஸியான பட்டி இதுதான். அதனால உங்களுக்கு இந்த மெத்தட் பட்டியை நான் சொல்லி தந்திருக்கேன். இதுல இருக்க அளவு நான் சொல்லி இருந்த அளவு மாறாம நீங்க துணி தைங்க. நீங்க கண்டிப்பா ஒரு டெய்லர் ஆவறது உறுதி. இந்த மெத்தட்ல நீங்க தைங்க. கிராஸ் கட்டிங் பிளவுஸ் நீங்க கரெக்டா தைக்கிறது உறுதி. நீங்க லைக் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.